நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நாம் இந்த உலக காரியங்களுக்கு பயப்படாம யாருக்கு பயப்படணுங்கிறத குறித்து கடந்த நாட்களில் பார்த்துட்டு இருக்கோம். அதை பற்றின குறிப்பையே இன்றைக்கும் பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி லூக்கா 23வது அதிகாரம் வசனம் 40. லியூக் சாப்டர் 23 verse 40. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இந்த வார்த்தைகளை சிலுவையில இயேசு கிறிஸ்துவோட கூட அறியப்பட்ட கல்லர்கள்ல ஒருத்தன் சொல்றான். லூக்கா எழுதின சுவிசேஷம் மாத்திரமே இந்த 2 கல்லர்கள் என்ன பேசினாங்கிற குறிப்பை நமக்கு தருகிறது. மற்ற சுவிசேஷ புஸ்தகத்துல இந்த 2 கல்லர்களுமே அவரை நிந்தித்தார்கள் மாத்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கும். முக்கியமா மத்தேயு 27வது அதிகாரம் 44வது வசனத்துல அவரோட கூட சிலுவையில அறியப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கும். அதாவது மற்றவர்கள் எப்படி நிந்தித்தார்களோ அதே போல இவர்களும் நிந்தித்தார்கள்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதையேதான் மார்க் 15வது அதிகாரம் 32வது வசனத்துடைய நிறைவு பகுதியும் குறிப்பிட்டிருக்கோம். அப்படியாக நிந்தித்ததை மாத்திரம் மற்ற 2 புஸ்தகங்கள் குறிப்பிட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகமோ இதை கொஞ்சம் விரிவாக்கி அவர்களுக்கு மத்தியில நடந்த உரையாடலையும் காண்பிக்குது. இப்படியாக சுவிசேஷ புஸ்தகங்கள்ல வெவ்வேறு விதமாக குறிப்பிட்டிருக்கிறதுனால இதுல முன்னுக்கு பின்னாக முரணா இருக்குதுன்னு நாம பார்க்க வேண்டாம். இந்தபடியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது எதனாலனா, சுவிசேஷத்தை எழுத முற்பட்டவர்கள் அவங்க கண்டும் கேட்டும் இருக்கிற விஷயத்த குறிப்பாக எழுதுறாங்க. அந்தபடியாக அவர்கள் கண்டும் கேட்டும் அறிந்த காரியங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாங்க. சுவிசேஷ புஸ்தகம்னு சொல்லப்படும் போது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பையும் அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்ததையுமே முக்கியமாக நற்செய்தியாக பறைசாற்றுது. அதற்கு மேற்பட்ட எல்லா காரியங்களும் அவர்கள் அறிந்தபடியே எழுதப்பட்டிருக்கு. அப்படியாக இந்த பகுதியை நாம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, அந்த 2 கல்லர்கள் முதலாவது அவரை நிந்திச்சு இகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. அதற்கு பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை ஒரு கல்லன் உணர்ந்திருக்கிறான். முக்கியமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி இவர்களை மன்னியும்னு கேட்கிறார் இல்லையா? இந்தபடியான வார்த்தைகளை கேட்கும் போது அங்கிருந்த ஒரு கல்லனுடைய இருதயம் தொடப்பட்டிருக்கு. அப்பொழுது அவன் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கிறான். அப்படி ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமே மற்றொரு கல்லனை பார்த்து இந்த வார்த்தைகளை அவனால சொல்ல முடிஞ்சது. அந்தபடியாக நாம பார்த்த பிரதான வசனத்துல, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையான்னு கேட்கிறாரு. அப்போ தேவ பயமானது இந்த கல்லனுக்குள்ளார வந்ததை நம்மால அறிந்து கொள்ள முடியுது. இந்த ஒரு நிலையிலையும் இவரால எப்படி பேச முடியுதுன்னா, இவரே தேவகுமாரனா இருக்கணுங்கிறத அந்த கல்லன் அறிந்து கொள்கிறான். அப்படி அறிந்து கொள்கிற மாத்திரத்துல அவனுக்குள்ளார தேவ பயமானது காணப்படுது. ஆனா மற்றொரு கல்லனோ அதை அறியாமல் நிந்தித்த விதமாக இருக்கிறான். அதனாலேயே இந்த கல்லன் மற்றொரு கல்லனை பார்த்து, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கோம், நாம நடப்பித்தவைகளுக்கு தக்கதான பலன் அடைஞ்சிருக்கோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கலையேன்னு அவரை குறித்து மற்றவனிடத்துல கடிந்து கொள்கிறான். ஆனாலும் மற்றொரு கல்லனுக்கு மனம் திரும்ப முடியல. இந்தபடியா தேவ தயவானது சிலுவையில வெளிப்படுத்தப்பட்ட போது ஒரு கல்லனால அறிந்து கொள்ள முடிந்தது, ஒரு கல்லனால அறிந்து கொள்ள முடியல. ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளில் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்தபடியாக மனுக்குலம் எல்லாருக்குமே இப்படியாக தேவ தயவானது வெளிப்படும் போது அதை அறிந்து கொண்டு மனம் திரும்பாமல் போகிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் இந்த மனம் திரும்பாத கல்லனுக்கு ஒப்பாக இருக்கிறாங்க. அந்தபடி கிறிஸ்து நமக்காகவே பாடுபட்டு தன்னை ஒப்பு கொடுத்திருக்காங்கிறத அறிந்து கொண்ட ஒரு கூட்டம் அவரை ஏற்றுக்கொண்ட கல்லனுக்கு ஒப்பா இருக்கிறாங்க. அந்தபடி சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய கடைசி நிமிஷத்துல இருக்கும் போதாவது ஒரு கல்லனால மனம் திரும்ப முடிஞ்சது, தேவனிடத்துல தன்னை ஒப்பு கொடுக்க முடிஞ்சது. அவன் ஒப்பு கொடுத்ததுனால்தான் உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைத்தருளும்னு கேட்கிறான். அப்படியாக கேட்டவனுக்கு கிறிஸ்துவும் என்ன சொல்றாரு? நீ இன்றைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பாய். அப்படி நாம கிறிஸ்தவர்களாக இருந்தோம் தெய்வ பயம் இல்லாம இந்நாள் வரைக்கும் வாழ்ந்திருந்தோம்னா, நாம இப்ப நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டியது, அவரை பயப்படுகிற பயத்திற்குள்ளார வந்து அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது, தேவனுக்கு பயந்து நடப்பது என்பது அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பதே ஆகும். அந்தபடியான ஒரு வாழ்க்கைக்குள்ளார பயபக்தி நிமித்தம் நடந்து கொண்டோமே ஆனால் நாமும் ரட்சிக்கப்பட்டு பரதேசில் இருப்பவர்களாக இருப்போம். அதை விட்டுட்டு இந்த உலக காரியங்கள்
காரியங்களுக்குள்ளார மூழ்கி போய் இந்த உலகத்தின் காரியங்களுக்கே பயந்து தெய்வ பயம் இல்லாமல் இருந்தோம்னா நாம் இன்னொரு மனம் திரும்பாத கல்லனை போல கைவிடப்பட்டவர்களாக மாறி போவோம். இப்போ நாம் எந்த நிலையில் இருக்கணுங்கிறத நாம் நிதானிச்சு நம்மை சீர்படுத்தி கொள்ள வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். காலங்கள் சமீபமாயிட்டு இருக்கு. தேவனுடைய வருகையும் மிகவும் சமீபமா இருக்கு. இந்த நாட்கள்ல நாம தெய்வ பயத்தோட அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக காணப்படுவதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இறை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனுக்கு பயந்து அவரிடத்துல மனம் திரும்பி நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சிலுவையில் அறையப்பட்ட கடைசி நிமிஷத்துல கூட மனம் திரும்பி உம்மிடத்துல ஒப்பு கொடுத்த கல்லனை போல எங்களுடைய வாழ்க்கையின் கடைசி விளிம்பலையாவது உம்மை அறிந்து கொள்கிற மனக்கண்களை பெற்றுக்கொள்ளணும் தகப்பனே. ஆம் ராஜா, உமக்கு பயப்படுகிற பயத்தை இருதயத்துல வைத்துக்கொண்டு உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களாய் உம்மிடத்துல எங்களை தாழ்த்தினவர்களாய் நாங்கள் காணப்படணும் தகப்பனே. அந்தபடியான தெய்வ பயம் எங்களிடத்துல காணப்படும் போதே நாங்கள் ரட்சிக்கப்படுவோங்கிறத உணர்ந்து கொண்டு எங்களை சீர்படுத்தி கொள்ள நல்ல தருணம் எதுவேங்கிறத தேவரீர் எங்களுக்கு உணர்த்திருக்கிறீங்க. இதை அறிந்து கொண்டு செயல்படக்கூடிய நவமான இதயத்தை தேவரீர் எங்களுக்கு அருள் செய்யுங்க. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.